வாங்க 1990கள்ல ஒரு கிராமத்துக்கு முதன்முதலா டிவி வந்தப்போ நடந்த ஒரு அழகான கதைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வரியே போதும் அந்த முழு உணர்வையும் புரிஞ்சுக்க. வாங்க அந்த கடைக்குள்ள போலாம். நம்ம கதை ஒரு சின்ன கிராமத்துல அந்த ஞாபகங்கள் நிறைந்த 90கள்ல தொடங்குது. ராஜையான ஒருத்தர் புதுசா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்கினார். அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஆனா இது அவரோட வீட்டு விஷயம் மட்டும் இல்ல. சீக்கிரமே இது ஒரு ஊர் நிகழ்வா மாறிடுச்சு. ராஜா வீட்ல மொத்த கிராமமும் கூடி அந்த இடத்தையே ஒரு திருவிழா மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த புது டிவிய ஓட வைக்கிறது தான் அங்க நடந்த பெரிய காமெடியே. ஒரு கூட்டு முயற்சி. சிக்னல் பிடிக்கிறதுக்காக அவங்க பட்ட பாடு இருக்கே, ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருந்தாலும் அதுவே ஒரு கொண்டாட்டமா மாறிடுச்சே. உண்மையான மேஜிக் அந்த டிவி பெட்டிக்குள்ள இல்ல. அத பார்த்த மக்களோட அப்பாவித்தனத்துல தான் இருந்துச்சு. இதுல இருந்தே தெரியுது இல்லையா, அந்த நாள்ல எவ்ளோ தூய்மையான ஆச்சரியமோ ஆர்வமோ அங்க இருந்திருக்கும்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த நிகழ்வை எல்லார் மனசுலயும் மறக்க முடியாததா மாத்துச்சு. உண்மையை சொல்லப்போனா இந்த கதை அந்த காலத்துல இருந்த ஒற்றுமையோட ஒரு அழகான நினைவு சின்னம். சோ இங்க முக்கியமான விஷயம் அந்த டெக்னாலஜி கிடையாது, அத கொண்டு வந்த சந்தோஷம்தான். அது எல்லாருக்கும் பொதுவான ஆர்வம், மனுஷங்களுக்குள்ள இருந்த பிணைப்பு, அப்புறம் சமூக ஒற்றுமை இருந்த காலம். நாம எல்லாரும் தனித்தனி ஸ்கிரீன்ல மூழ்கி இருக்கிற இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு பொதுவான சந்தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது?